தமிழிசைக்கு பேசுவதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அவர் இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டு அங்கே ஒரு அங்கீகாரம் பெற நினைக்கின்றார். தமிழிசைக்கு ஒரு சவாலாக சொல்லுகிறேன், இவ்வளவு ஆற்றல் படைத்தவர், இப்படியெல்லாம் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சென்னையில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும். மருதமலையில் மின்தூக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே 184 அடி உயரத்தில் முருகர் சிலை, ஆசியாவிலேயே மிக உயரமான சிலை அமைக்கப்பட இருக்கின்றது. அதிலும் பெருந்திட்ட வரைவு 150 கோடி ரூபாய் செலவிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சுவாமிமலையிலும் ஒரு மின்தூக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அறுபடை வீடுகள் முருகருக்கும் வருகின்ற அளவற்ற பக்தர்களுடைய இறை தரிசனத்தை சுலபமாக்குவதற்கு அனைத்து வகையிலேயும் இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இப்படிப்பட்ட திருப்பணிகள் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக, தமிழ்கடவுள் முருகனுக்கு மென்மேலும் புகழ் சேர்க்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி தொடர்ந்து செயல்படும். முதலமைச்சர் நேற்றைக்கு தெளிவாக தன்னுடைய பதிலை சொன்னார். நான் பிடிப்பது வெள்ளக்குடையும் அல்ல, காவி குடையும் இல்லை என்று. எங்கள் முதல்வரும் எந்நாளும் தூக்கி நிறுத்தி பிடிப்பது உரிமை குரல். அந்த உரிமை குரலுக்கு எந்நாளும் பங்கம் வராமல் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒன்றியத்துடைய இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லியிலே அமர்ந்தே இந்த பதிலை சொன்னார் என்றால் அவருடைய உறுதி எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். கலைஞரின் தாரக மந்திரத்தை நெஞ்சிலே நிமிர்ந்து நிற்பவர் இருவர்ண கொடியோடு பீடு நடை போடுவார். தமிழிசைக்கு பேசுவதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அவர் இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டு அங்கே ஒரு அங்கீகாரம் பெற நினைக்கின்றார். தமிழிசைக்கு ஒரு சவாலாக சொல்லுகிறேன், இவ்வளவு ஆற்றல் படைத்தவர், இப்படியெல்லாம் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர், சென்னையில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும். தொடர்ந்து அவருக்கு தோல்வியை தந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம். அவர் சட்டப்பேரவைக்கு நின்றாலும் அவரை புறமுதுகோடு செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம். நாடாளுமன்றத்தில் நின்றாலும் புறமுதுகோடு செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம். தற்போது கூட அவர் சென்னையில் நிற்பதாக தகவல் இருக்கின்ற, நின்று பார்க்கட்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் வென்று காட்டும். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.